Hi students, welcome to AIS Academy. So video என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஐஎன்எம்மோட ஃபுல் ரிவிஷன் நம்ம இந்த வீடியோல பார்த்து முடிச்சலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லி இந்த மாதிரி ஷெட்யூல் வைஸ் உங்களுக்கு கரெக்ட்டா போயிட்டு இருக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா SICI கிளாஸ் பார்த்திருந்தோம். அப்புறமா ஹிஸ்டரி ஃபுல் ரிவிஷன், அப்புறம் SICI ஹிஸ்டரி சேர்த்து டெஸ்ட் எழுதிப்பீங்க. திரும்ப மென்சுரேஷன் ஃபார்முலா பார்த்துப்பீங்க கடைசியா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்எம்கான ஃபுல் ரிவிஷன் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்எம்கான டெஸ்ட் மட்டும் எழுதுவீங்க ஓகேவா. இன்னைக்கு வீடியோ பார்க்குறோம், அடுத்ததுதான் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஒரு லெவல்ஸுமே கண்டிப்பா பாருங்க. ஸோ மொத்த ஐஎன்எம்மே இந்த ஒரு வீடியோ பார்த்தலாம். வீடியோ ஃபாஸ்டா தான் இருக்கும். மொத்த பாயிண்ட்ஸையுமே நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி படிச்சவங்க கரெக்டா கவனிச்சுட்டே வாங்க. புதுசா படிக்க போறவங்க வீடியோ பாஸ் பண்ணி கவனிச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. மேனாடு கத்துக்கால் கவர்படி சீர்திருத்த முன்னெடுத்த தொடக்க கால சீர்திருத்த ஒரு யாரு ராஜராம் மோகன் ராய். அவரோட காலம் பாத்தீங்கன்னா 772 இருந்து 833 வரைக்கும். அடுத்து பெரும் அறிஞரான யார் தனது தாய்மொழியான வங்காள மொழியில் புலமை பெற்றிருந்ததோடு சமஸ்கிருதம், அரபி, பார்சிகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார்னா ராஜராம் மோகன் ராய் தான். அடுத்து பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தவர் யாருன்னா ராஜராம் மோகன் ராய். அடுத்து ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு போட்ட கருத்துக்களை தாக்கத்தை பெற்றிருந்தவரும் ராஜராம் மோகன் ராய் தான். அடுத்து உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கணை அடிப்படையில் இந்துக்களின் ஐநூறு அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாடை அல்லது ஒரு கடவுளை வழங்குவதை உபதேசித்ததாக கூறுகிறார். அப்படி சொன்னதும் ராஜாராம் மோகன் ராய் தான். அடுத்து விதவை பெண்கள் மரணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் என்னும் கருத்தை முன்வைத்தவர் ராஜாராம் மோகன் ராய். அடுத்து 1929 தலைமை ஆளுநர் யார் சதியன முடங்கநீர் பழக்கத்தை ஒழித்து சட்டம் ஏற்றதில் ராஜாராம் மோகன் ராய் முக்கிய பங்கு வகித்தார்? வில்லியம் பெண்டிங். அப்ப யார் ஆளுநர் கேட்கிறாங்க. அடுத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வி மேல்நாடுகளிலும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக ஆதரித்தவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். அடுத்து ராஜாராம் மோகன் ராய் எந்த ஆண்டு பிரம்ம சமாஜத்தை நிறுவினார்? 1828. அடுத்து இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் யாருன்னா கேசவ் சந்திர சென். அவரோட காலம் 37 இருந்து 84 வரைக்கும். தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆதி பிரம்ம சமாஜம். வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு முதன்மையாக சீர்திருத்தவர் யாருன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். 1920 1991 வரைக்கும் அவரோட காலம். இந்து மறை நூல்களே முற்போக்கானவை என வாதித்தவர் யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அடுத்து விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களில் இருந்தே சான்றுகளை முன்வைத்தவர் யாருன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அடுத்து நவீன வங்காள உடனே முன்னோடி யார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரால் விதவை மரண சட்டம் எப்போது ஏற்றப்படுது? 1956. அடுத்து முதன்முறையாக திருமண வயது சட்டம் எப்போது ஏற்றப்படுது? 1960. 1991 12ஆவும் 1995 13ஆவும் உயர்த்துறாங்க. 1967 பம்பாயில் பாக்னி சமாஜம் யாரால் நிறுவப்பட்டது? ஆத்மாராம் பாண்டுராம். அடுத்து பிரார்த்தனை சமாஜத்தின் 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் யாருன்னா ஆசி பண்டகரும் நீதிபதி மகாதேவ் கோவிந்தரானடேவும். மகாதேவ் கோவிந்தரானடே எந்த அமைப்புகளை நிறுவினார்? விதவை மரண சங்கம் 1961, புனே சர்வஜனிக் சபா 1970, தக்கான கல்விக் கழகம் 1984 இதெல்லாம் நிறுவுறாரு. அடுத்து ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதியால் எந்த ஆண்டு நிறுவப்படுது? 1975. சத்யாத பிரகாஷ் நூலோட ஆசிரியர் யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது யாருடைய முழக்கம்? ஆரிய சமாஜம். பிரம்மஞான சபை 1986 இந்தியாவில் எங்கு மாற்றப்பட்டது? சென்னை அடையார். எந்த அமைப்பு இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பாக உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகமூட்டியது? பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபைக்கு யார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து இவ்வியக்கம் மேலும் செல்வாக்கு பெற்றது? அன்னி பெசன்ட். அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதை போல இந்தியாவிற்கு தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் யாருன்னா அன்னி பெசன்ட். அடுத்து அன்னி பெசன்ட் பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய எந்த செய்தியாளர்கள் மூலம் பரப்பினார்? நியூ இந்தியா காமன்வெல்த். ஜோதிபாபுலே ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் கொலை குறைவில் எந்த ஆண்டு தொடங்கினார்? 1952. சத்யசோதக் சமாஜ் அதாவது உண்மை நாடுவோர் சங்கம் என்ற அமைப்பை நிறுவனது ஜோதிபா பூலே. குழந்தை திருமணத்தை எதிர்த்தவர் மற்றும் விதவை மரணத்தை ஆதரித்தவர் யாருன்னா ஜோதிபா பூலே. ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்துக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் ஜோதிபாவும் மற்றும் அவருடைய மனைவி சாவித்ரிபாயு. பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கு என்ற விடுதிகளை விதவைகள் என காப்பங்களை உருவாக்கியவர் யாருன்னா ஜோதிபா பூலே. கிராந்தினி என்ற நூலோட ஆசிரியர் யாருன்னா ஜோதிபா பூலே. ஸ்ரீ நாராயண தர்ம பரிமாண யோகம் என்ற அமைப்பை உருவாக்குறது நாராயணகுரு. அறிவுபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தவர் நாராயணகுரு. மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி இஸ்லாமிய வலியுறுத்துகிறார்னா சையத் அகமது கான். அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவிய யார் ஆங்கில நூல்களை குறிப்பாக அறிவியல் நூல்களை உறுதி மொழியாக செய்தார்னா சையத் அகமது கான். அடுத்து சையத் அகமது கான் எந்த ஆண்டு அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியன்ட் கல்லூரி நிறுவனார்? 1875. அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியன்ட் கல்லூரி எப்போது தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமாக ஆனது? 1920. தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கம். யார் தியோபந்தின் முக்கிய தலைவரானார்? மௌலானா முகமது உல் ஹசன். 19ஆம் நூற்றாண்டு இடைப்பகுதியில் பார்சி சீர்திருத்த இயக்கம் எங்க தொடங்கப்படுது? பம்பாயில. 1851 யார் ரகுனுமாய் மத்தியஸ்தன் சபா பார்சிகளை சீர்திருத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தினார்னா பத்துன்ஜி நவ்ரோஜி. யார் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் ஏற்றப்பட வேண்டும் என இயக்கம் நடத்தினார்? தரன்ஜி மல்பாரி. நிரங்கரி இயக்கத்தோட நிறுவனர் யார்? பாபா தயால்தாஸ். நாம்தார் இயக்கத்தோட நிறுவனர் பாபாராம் சிங். சிங் சபா எனும் அமைப்பை நிறுவப்படுது அமிர்தசரஸ்.
ஆங்கிலேயரின் ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கென எந்த கல்லூரி உருவாக்கப்படுது? கால்சா கல்லூரி. டேஷ் அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு? சிங் சபா. வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட யார் சிதம்பரத்துக்கு அருகே உள்ள மருதூர் எனும் கிராமத்தில் பிறந்தார்? ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள், அவர்கள் ஞானம் மேகங்களால் மூடப்படுகிற கருத்தை முன்வைத்தவர் வள்ளலார். ஜீவகாருண்யம் என்னும் கருத்தை கொண்டவர் வள்ளலார். எந்த ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை ராமலிங்க அடிகள் நிறுவனம்? 1960. இதுதான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு கொஞ்ச நாள் வச்சு பேர் மாத்துறாங்க. ராமலிங்க அடிகள் 1967 சாதி இறைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை எங்கு நிறுவினார்? வடலூர். ராமலிங்க அடிகள் இயற்றிய ஏராளமான பாடல்கள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டன? திருவருட்பா. யார் ஒரு தீவிர தமிழறிஞரும் சித்த மருத்துவரும் பத்திரிகையாளரும் சமூக அரசியல் செயல்பாடலும் ஆவார்? பண்டித அயோத்திதாசர். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளை புலமை பெற்றவர் யாருன்னா அயோத்திதாசர். சாதியத்தின் கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற பாடுபட்டவர் யாருன்னா அயோத்திதாசர். தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கு என பல பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக இருந்தவர் அயோத்திதாசர். அத்வைதானந்த சபா எனும் அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர். எந்த ஆண்டு அயோத்திதாசரும் ஜானத்தினம் என்பதும் திராவிடர் கழகம் எனும் அமைப்பை நிறுவினர்? 1982. அயோத்திதாசர் 1887 எந்த இதழை தொடங்கினார்? திராவிட பாண்டியன். திராவிட மகாஜன சபை எனும் அமைப்பை 1891 நிறுவனது அயோத்திதாசர். திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாட்டை அயோத்திதாசர் எங்கு நடத்துறாருன்னா நீலகிரியில. பிரம்மஞான சபை நிறுவியவர்கள் ஒருவரான யார் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக அயோத்திதாசர் 1598 இலங்கை சென்று ஆகிய பௌத்த எச்.எஸ். ஆல்காட். சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை சென்னையில் நிறுவனது அயோத்திதாசர். எந்த ஆண்டில் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழ் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகை தொடங்கினார்? 1907. வேதங்களில் தவறிருக்க முடியாது எனும் கருத்தை புறக்கணித்தவர் ராஜா ராமமோகன் ராய். 1918 கைமன்களை உயிரோடு இருக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் என தலைப்பிடப்பட்ட கட்டுரை எழுதினவர் யாருன்னா ராஜா ராமமோகன் ராய். எந்த ஆண்டில் தத்துவ போதனை என்னும் தமிழ் இதழ் துவங்கப்படுது? 1964. யாருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்ட தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரசால் மாநாடு நடைபெற்று முடிந்தவுடன் கூடும்? மகாதேவ் கோவிந்தராஜ நிலை. சுவாமி தயானந்த சரஸ்வதி எந்த ஆண்டில் கல்கத்தாவில் ரொம்ப சமாதி உறுப்பினர்களை சந்தித்தார்? 1972. சுவாமி தயானந்த சரஸ்வதி சத்யார்த்த பிரகாஷன் முறை வெளியிட்டது 1975. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி சுவாமி விவேகானந்தர். இந்தியாவில் பெண்கள் விடுதலைக்காக போராடிய முன்னணி தலைவர்கள் ஒருவர் பண்டித ராமாபாய். பண்டித சரஸ்வதி எனும் பட்டங்கள் யாருக்கு வழங்கப்பட்டன? ராமாபாய்க்கு. ஆரிய மகிழா சமாஜ் எனும் அமைப்பை நிறுவனது பண்டித ராமாபாய். சாரதா சதன் வீரற்றவர்களுக்கு இல்லம் என்னும் அமைப்பை துவங்கினது பண்டித ராமாபாய். முத்தி சதன் சுதந்திர இல்லம் என்னும் அமைப்பை நிறுவனதும் பண்டித ராமாபாய் தான். எந்த ஆண்டு சையத் அகமது கான் ஆங்கிலேய கீழே கல்வி மாநாட்டை துவங்கினார்? 1986. 1989 அகமதியா இயக்கம் யாரால் நிறுவப்பட்டது? மிர்சா குலாம் அகமது. அடுத்து இந்தியாவில் தேசியத்தை எழுச்சி பார்க்கலாம். வங்காளத்தில் இண்டிகோ கழகம் 1959-60 வரைக்கும். பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை எப்போ ஒழிக்கப்படுது? 1943. பொதுக்கல்விக்கான பொதுக்குழு எப்போ உருவாக்கப்படுது? 1923. 1935 இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் என்ற குறிப்புகளை வெளியிட்டவர் மெக்காலே. இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைச்சது டிபி மெக்காலே. எந்த ஆண்டு பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன? 1957. பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் 1978. ராஜா ராமமோகன் ராயோட வங்கமொழி பத்திரிகை சம்பத் கௌமுதி. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 27 பம்பாயில் யாரால் உருவாக்கப்படுது? ஏஓ ஹியூம். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் டபிள்யூ.சி. பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரஸோட சிறப்பு மாநாடு நடைபெற்ற இடங்கள் மற்றும் வருடங்கள்னா பம்பாய் 1918, கல்கத்தா 1920, டெல்லி 1923, பம்பாய் 1942. இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடு நடைபெறாத ஆண்டுகள்னா 30, 35, 41, 45 வரைக்கும் நாம மாநாடு நடைபெறல. சுயராஜ்யம் எடுத்த பிறப்புரிமை அதை அடங்கிய தீர்வு சொன்னது திலகர். 1985 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதன் உறுப்பினர்களில் 1/3 பகுதியினர் டாஸாக இருந்தனர். பத்திரிகையாளர்கள் இருந்திருக்காங்க. தாதாபாய் நவ்ரோஜி தொடங்கிய இரு பத்திரிகைகள் இந்தியாவின் குரலும் ராஸ்ட் கோப்டாரும். சுரேந்திரநாத் பானர்ஜி எந்த செய்தி பத்திரிகை ஆசிரியராக பணிபுரிந்தார்? பெங்காலி. பால கங்காதர திலகர் எந்த பத்திரிகைகளின் ஆசிரியராக திகழ்ந்தார்? கேசரி, மராட்டா. இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் என அறியப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. லண்டனில் இந்திய சங்கம், கிழக்கிந்திய கழகம் என்ற அமைப்புகளை உருவாக்குனது தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவில் வறுமையை பிரிட்டிஷ் தலைமையேற்ற ஆட்சி என்ற முன்னோடி ஆசிரியர் தாதாபாய் நவ்ரோஜி. செல்வ சுரண்டல் கோட்பாட்டை முன்வைத்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. தீவிர தேசியவாதிகள் யார் யாருன்னா மகாராஷ்டிரா பாலகங்காதர திலகர், வங்காளத்தில் பிபின் சந்திரபால், பஞ்சாப்ல லாலா லஜபதி ராய். இவங்களாம் தீவிர தேசியவாதிகள். பொதுக்கூட்டங்கள் சட்டம் 1907, வெடிமருந்து சட்டம் 1908, தூண்டுதல் குற்ற சட்டம் 1908, இந்திய பத்திரிகை சட்டம் 1910. 1899 ஜனவரி 6 புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவின் அரச பதவியாகவும் நியமனம் செய்யப்பட்டவர் கர்சன் பிரபு. பல்கலைக்கழக சட்டம் 1904, அலுவலக ரகசிய திருத்தம் கொண்டு வரப்படுது 1904. வங்க பிரிவினை எந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக அறிக்கப்படுது? 1905 ஜூலை 19. சுதேசினா ஒருவரது சொந்த நாடுன்னு அர்த்தம். தேசிய இயக்கத்தோட குறிக்கோள் குறித்து தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களையும் தங்களின் சார்புநிலைக்கு எதிரான புரட்சி அப்படின்னு சுருக்கமா விளக்குனது ஜி. சுப்பிரமணியம்.
சுதேசி இயக்கமானது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல, நம்ம தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்குமானது அப்படின்னு சொன்னது கோபாலகிருஷ்ண கோகலே. சுய உதவி என்னும் ஆக்கச்சட்டத்தினை கோடிட்டு காட்டினது ரவீந்திரநாத் தாகூர். சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். சுய உதவி என்னும் செய்தியை மக்களிடம் பரப்புவதற்கு மேலாக்கள் என்னும் திருவிழாக்களை பயன்படுத்த அழைப்பு விடுத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். 1902 விரிவெளி கழகம் யாரால் உருவாக்கப்படுது? சதீஷ் சந்திர முகர்ஜி. எந்த ஆண்டு வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்படுது? 1906. அடுத்து கவனியா, லால் பால் பால் என குறிப்பிடப்படும் முப்பெரும் தலைவர்களான லாலா லஜபதி பாலகங்காதர், பிபின் சந்திரபால். தீவிர தேசியவாத தலைவர்களின் மற்றொரு செல்வாக்கு பெற்ற ஆளுமை அரவிந்த் கோஷ். பாரதத்தை வாழ்வின் தாயாக நினைத்து கவனம் செலுத்தி 9 மடங்கு அதிக பக்தியுடன் அவளை வழிபடு அப்படின்னு சொன்னது அரவிந்த் கோஷ். யாருடைய சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் இயந்திரங்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது ஒன்றுமே தவிர இங்கிலாந்துடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்துக் கொள்வதல்லன்னு சொன்னது திலகர். யாருடைய கருத்துப்படி சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் அப்படிங்கிறது? பிபின் சந்திரபால். தீவிர தேசியவாதம் எப்போது சரிய தொடங்குது? 1908. சூரத் பிளவு 1907. எந்த ஆண்டு மிண்டோ பிரபு இந்திய அரசு பதினாக பணியமர்த்தப்பட்ட? 1906. 1906 கல்கத்தா மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகளின் கோரிக்கையை ஏற்று தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது தாதாபாய் நவ்ரோஜி. தீவிர தேசியவாதிகளின் கோட்டை அப்படின்னு கருதப்படுது பூனா. தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் மேத்தா காங்கிரஸ் அழைக்கப்படுது. எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாடலில் மிதவாத தேசியவாதிகள் மட்டுமே கலந்து கொண்டார்? 1908. வங்காளத்து புரட்சிகர தேசியவாதிகள் பரவலாக படிக்கப்பெற்றது பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் ஆனந்த் மத் என்னும் நாவல் தான். ஆனந்த மனம் நாவலின் ஒரு பகுதியான வந்தே மாதர பாடலை இயற்றியது பங்கிம் சந்திர சட்டர்ஜி. புரட்சிகர வார இதழ் யுகாந்தர். அலிப்பூர் குண்டுவெடிப்பு நிகழ்வு எப்போது நடைபெற்றது? 1908 ஏப்ரல் 30. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளாக வாதாடினது சித்தரஞ்சன் தாஸ். அரவிந்த் கோஷ் தனது விடுதலைக்கு பின்னர் ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து எங்கு தனது இடத்தை மாற்றிக்கொண்டார்? பாண்டிச்சேரி. எப்போது மிண்டோ மாலை அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டது? டிசம்பர் 1908. தமிழ்நாட்டில் அதிலும் குறிப்பாக எந்த மாவட்டத்தில் நடைபெற்ற சுதேசி இயக்கம் பெரும் கவனத்தையும் ஆதரவு பெற்றது? திருநெல்வேலி. பிபின் சந்திரபால் எந்த ஆண்டு சென்னைக்கு வருகிறார்? 1907. எந்த ஆண்டில் வஉசி நீராவி கப்பல் கம்பெனி என்னும் கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தது? 1906. வஉசி வாங்கிய 2 நீராவி கப்பல் SS காலியாவும் SS லாவும். சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து யார் தன்னுடைய கேசரி மராட்டா பத்திரிகையில் எழுதுகிறாரு? லோகமானிய திலகர். அடுத்து, சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனை ஆவதற்கு உதவியாளர் தான் அரவிந்த் கோஷ். 1907 பிப்ரவரி மார்ச் மாதங்கள்ல யார் இருவர் தூத்துக்குடி கலங்களை தினந்தோறும் பொதுக்கூட்டங்களில் பேசினர்? வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா. கோரல் பருத்தி நுட்பாலை தொழிலாளர்கள் எப்போது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர்? மார்ச் 1908. செய்தி பத்திரிகையை பயன்படுத்தி தேசியவாத செய்திகளை விரிந்துபட்ட பார்வையாளர்களுக்கு இடையே பரப்புரை செய்த தலைவர்கள் முதன்மையானது ஜி சுப்பிரமணிய பாரதி. யார் வேறு 5 நபர்களுடன் இணைந்து தி இந்து மற்றும் சுதேசமித்திரன் பத்திரிகை நிறுவனர்? சுப்பிரமணிய பாரதி. தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி நாளிதழ் சுதேசமித்திரன். வஉசி தூத்துக்குடியில் ஆற்றிய உரைகள் பற்றி விரிவான செய்திகள் வெளியிட்டது சுதேசமித்திரன். பெண்களின் மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பத்திரிகையான சக்கரவர்த்தி என்னும் மாத இதழின் ஆசிரியராக பணியாற்றியது சுப்பிரமணிய பாரதி. குருமணி என சுப்பிரமணிய பாரதியால் குறிப்பிடப்பட்டவர் நிவேதிதா. திலகரின் டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை தமிழ் மொழியாக்கம் செய்தது சுப்பிரமணிய பாரதி. 1907 சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து எனும் சிறு புத்தகம் ஒன்று வெளியிட்டது சுப்பிரமணிய பாரதி. பாரதி ஆசிரியராக பணியாற்றிய எந்த வார இதழ் தீவிர தேசியவாதிகள் கொள்ளாக மார்ச் இந்தியா? பிபின் சந்திரபால் எப்போது விடுதலை செய்யப்பட்டார்? 1907 மார்ச் 9. யாருடைய விடுதலை நாளை சுதேசி தினமாக திருநெல்வேலி கொண்டாட முடிவு செய்தனர்? பிபின் சந்திரபால். புனர்வெளி வனத்துறையில் காவலராக பணியாற்றியவர் வாஞ்சிநாதன். பாரத மாதா என்ற புரட்சிகர தேசியவாத குழுவில் உறுப்பினராக இருந்தது வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை பாண்டிச்சேரியில் வளர்ந்தது வாவே சுப்பிரமணியம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பாத்தீங்கன்னா தேசிய மறுமலர்ச்சியும் அடுத்து தேசிய எழுச்சியும் பாத்தீங்கன்னா இதுல பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடர்கால எழுச்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் அதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? ஃபுல்லா பார்த்தலாம் பார்த்தோம், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இதை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அடுத்த பார்ட் மேக்ஸிமம் அதை நாளைக்கே கொண்டு வந்துடும். ஓகேவா? நாளைக்கு காலைல கொண்டு வந்து திரும்ப நாளைக்கே இதுக்கான டெஸ்ட்டையும் வச்சு விட்டுலாம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.